ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி வந்து தேனி டு காஷ்மீர் ரைடோட டே 7ங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் சாகர்ன்ற ஒரு ஏரியாவில் இருக்கோங்க. இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆக்ரா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இங்கேருந்து ஆக்ரா வந்து 500 கிலோமீட்டர்ஸ் வருது. ஏன்னா வந்து தாஜ்மஹால் சுற்றி பார்க்கணும்ல, அதனால் வந்து ஆக்ரா பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா பேத்துக்கு வந்து சஜஸ்ட் ஆகும். அப்புறம் வந்து நம்ம தேனி டு காஷ்மீரோட ஃபுல் வ்ளாக் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து காஷ்மீர் ரைட் 2024னு இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி நம்ம வ்ளாக்ஸ் எதாவது ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? மற்றதெல்லாம் நம்ம ஆன் தி வேலை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பேசிட்டே போகலாம் வாங்க. ஓகே, இங்கே வந்து பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. வண்டியில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா வந்து பின்னாடி ஃப்ரெண்டு வண்டியில் வந்து இதாகிடுச்சுங்க. அதனால வண்டி ரிசர்வ் வந்துருச்சு வண்டியில். ஐயோ, பெட்ரோல் பங்க் இருக்கா? இது ஃபஸ்ட்டு இது பெட்ரோல் பங்க்கா? செக் பண்ணிடுவோம். இருக்குது. ஏன்னா வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆயிரும். அதனால தான் சரி அப்படியே போட்டு அடுத்து ஒரு நாள் தழுத்தலாம். அம்மாடி, இந்த ஊர் நல்லா கொஞ்சம் பசுமையாக இருங்க. மத்திய பிரதேஷ் தாண்டினோடனேவும் இந்த நம்ம ஆக்ரா போகிற ரூட்டில் ஃபுல்லாக பசுமையாக இருக்குது. நல்லா நம்ம அந்த ஆண்டிபட்டி டு மதுரை போகிற மாதிரி இருக்குது. क्या पता नहीं क्या? राम क्या कर रहे हैं? अच्छा जय श्री राम. अरे यार राम बाहर जा रहे घूमने. कश्मीर के जाएगा इसी गाड़ी से? हाँ, ये कैमरा है. ये कैमरा है, मोबाइल है. ये कैमरा ये सब बताएगा रास्ता. क्या? ये क्या बताएगा रास्ता? यार रास्ता पूरा रिकॉर्ड हो गया पूरा. हाँ, तुम पूरा रिकॉर्ड हो गया हमारा. हाँ, तुम्हारा कपड़ा किधर है? बैठ लो. नहीं मेरा दोस्त आ गया. पेट्रोल डालना पड़ेगा. पेट्रोल नहीं बंद है. पेट्रोल बंद है क्या? चालू नहीं है. अच्छी आगे 1 किलोमीटर है ना. ओके பெட்ரோல் இங்கே இல்லையாண்டா, 1 கிலோமீட்டரில் இருக்கா? அச்சா பாய், சுக்ரியா. விரிகுண்ட வேங்கையா இருக்கார் அவர். ஓ, அப்புறம் இந்த ஊரில் நம்ம யாரை பார்த்தாலும் ராம் அப்படி சொல்லணும் போல. ஆமாங்க, அந்த இன்ஸ்டாகிராமில் கூட நான் பார்த்துருக்கேன். இந்த ஒருத்தர் அங்கித் பயான் புரியா ஏதோ ஒருத்தர் அந்த ஹார்ட் டேஸ் சேலஞ்சு ராம் பாய் சரணே அப்படின்ட்டு சொல்லுவார். இப்போ அதை ஐயா சொல்லும்போது புரியவே இல்லை. நான் ஜெய் ஸ்ரீராம்னு இருக்கேன். சரி, அவரோட கடவுள் தானே. அடுத்த பெட்ரோல் பங்க் 1 கிலோமீட்டரில் இருக்கான். அங்கே போட்டுக்கிடுவோம். நல்ல மனசாக இருக்கான் பாருங்க. அப்படி நல்லா சூப்பர். ஏய், என்ன அவன் மூக்க நோண்டிக்கிட்டு இருக்க ஐஓஎஸில் உட்காந்து. சி, இங்கே பாருங்க மிலிட்ரி வண்டி. ஆஹா, இந்த பப்ஜியில் பேலோடுன்னு ஒரு மோடு இருக்கும், அதில் வர்ற வண்டி மாதிரி இருக்கு. தான் வெறியாக இருக்கு. போர் வாகனமாக இருக்குமோ? இதான் பார்த்தீங்களா, ரைட் சைடு ஒரு நாய் வருது பார்த்தீங்களா? அப்படியே கேஷுவலாக உள்ள வருவான். வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். அவனும் செத்துருவான், நம்மளும் காலி. அந்த லாஸ்ட்டாக அவனை தெரியுதுங்க ஒரு பெட்ரோல் பங்க்கு, பாரத் பெட்ரோலியம், அந்த பனிமூட்டத்துக்குள்ள. ஐயோ, பயங்கர குளிர். மணி 12 மணி ஆகுது, எப்படி குளிருதுன்னு பாருங்க. பா எங்கே ஓடுற வண்டி, எங்கே ஓடுற? ஐயோ ஜி, இங்கே கடையெல்லாம் இருக்கா? அப்படி இங்கே வாங்க, இங்கே ஒரு பிரேக்கை போட்டு போயிடுவோம். ஏண்டா, பிரேக் எடுத்துட்டு பெட்ரோல் போடலாமா? பெட்ரோல் போட்டு பிரேக் எடுத்துக்கலாமா? போட்டு வந்துடலாமா? புரியல. பெட்ரோல் போட்டு வந்துடலான்றியா? சரி வா. யூபி எங்க? நம்ம யூபி வந்துட்டோங்க. வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்களா? உத்தரப்பிரதேஷ். அது தோரணையாக இருக்கானே பாய், ஃபுல் டேங்க். உத்தரப்பிரதேஷ் என்ன? சரி, ஓகே. வந்துட்டோம்டா உத்தரப்பிரதேஷ்குள்ளே. உத்தரப்பிரதேஷ் வந்துட்டோம். என்னன்றா, டெய்லி வருவியா அந்த பக்கம்? டெய்லி வருவியா? கே? டால்டா பாய். துண்ணி 7 ரூபாதான்டா.
டேய் பெட்ரோல் டீசல் கேன் 5 लीटर कैन वांगडा भाई थोड़ा ऊपर मोबाइल अंदर में मोबाइल भाई थोड़ा ऊपर में डाल दो भाई तो पाக்க போட்டு இங்கே துப்புறானடா அவன் மூஞ்சில கீஞ்சில துப்பிர போறேன் அவன் பாட்டுக்கு நேரா அப்புறம் இது 97 ரூபாடா இருக்கு நார்த்ல பெட்ரோல் கம்மியா இருக்குடா அப்ப ஏன் நம்ம ஊர்ல அதிகமா இருக்கு ஆடா கேவே बस 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 பார்க்காம டேய் தண்ணி என்னடா இப்போ பச்சை கலர்ல இருக்கு பெட்ரோல் அதே கம்மியா இருக்கு போலடா बस बस 1857 ஏய் பெட்ரோல் தானே மூந்து பேரு டேய் பெட்ரோல் என்ன பெட்ரோல் தான்டா எங்க மூக்குல கொண்டு வரல எனக்கு பெட்ரோல் ரொம்ப பிடிக்கும்டா ஓகேங்க பிரேக் எடுக்க வந்துட்டோம் அப்படியே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் நான் வந்து ஒரு மேகி ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குன்னு இப்போ வந்து நம்ம வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்கோம் உத்தரப்பிரதேஷில் வந்து தில்லி பார்க்க வந்திருக்கோம் தெரியுமா தில்லி வந்து உத்தரப்பிரதேஷ் தான் ரோலாக்ஸ் அவன் பேர் தில்லி தில்லி இல்லைடா டில்லி ரோலெக்ஸ் படம் வேண்டா கைதி படம் உங்களுக்கு என்னடா தில்லியை பார்த்தா யூபி மாதிரியா இருக்காங்க அவன் யூபிக்காரன் இல்லைடா குழந்தைய கூப்பிட்டு போனேன் தானே முந்தானே தானே அந்த படம் பார்த்தோம் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு இது என்னது ஆலு பரோட்டா வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு வடக்கடா மாறின தருணம் இதுதான் அடுத்து வந்து மேகி ஏன்னா வந்து ஆலு சாப்பிட்டு அடைச்சிக்கிறதுக்கு மேகி இதை ஃபுல்லாக ஓரத்துக்கு போடுறா மிரட்டரி ஆம்பர் மேகி சூப்பராக இருக்கு போகிற இடத்துல மேகி தான் இன்னொன்று மேகி தான் சாப்பிட போகிறேன் மேலே இல்லைடா கடை ஜாஸ்திடா மேகி 800 ரூபாயா எத்தனையோ சொல்கிறானுங்க ரெவீனுக்கு சமைச்சு கொடுக்க ஓகே நாங்கள் வந்து அப்படி சாப்பிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் பரவாயில்ல நல்லா இருக்கு இங்கே பாருங்க ஃபுல்லாக மிலிட்ரி வண்டியாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா மிலிட்ரி போர் வாகனம் போல எவ்வளோ பெருசாக இருக்கு வண்டி நான் நிற்கும் போது பார்த்தது இங்கே வந்துட்டாங்க இன்னும் 2 பேரை போகுது முன்னாடி பாருங்க அந்த வண்டி சைடில் போய் நம்ம நிற்போம் நம்ம எவ்வளோ சின்னதாக இருக்கணும் சைடில் டைம் பார்த்தீங்களா நம்ம தூண்டாக இருக்கும் நம்ம ஒரு டயர் தண்டி தான் மொத்தமே வா ஐயோ 2 இல்லைங்க முன்னாடி எத்தனை போகுது 2 3 4 5 6 7 ஐயோ இங்கே வர ஒருத்தர் மேலே சுடுறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆத்தாடி எத்தனை டப்பு போட்டுக்கிட்டு வரோம் பயங்கரமாக இருக்கு நமக்கு முன்னாடி ஒரு கரெக்டாக கார் போகுது பார்த்தீங்களா அந்த கார் தான் வந்து நமக்கு இன்னைக்கு கம்பெனி சரி இப்படி ஏதாச்சும் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு கார் வந்து அப்படி உள்ளே வந்தால் தான் நமக்கு நல்லா கம்பெனி கிடைக்கும் ஏன்னா முன்னாடி எந்த மாடு நாய் வந்தாலும் அந்த வண்டி பிரேக் போட்டால் நம்மளும் பிரேக் போட்டுடலாம் ஆனால் வந்து அந்த வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணக்கூடாது இந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே ஒரு 30 to 40 டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி போகும்போது லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கணும் ஏன்னா ரோடே நமக்கு விசிபிள் இல்லை பார்த்தீங்களா அவ்வளோதான் அப்போ லைட்டாக ஸ்லோவாக போய்க்கிறணும் நம்ம ரோடு விசிபிள் ஆனவுடனே அழுத்த ஆரம்பிச்சிடணும் இப்போ வந்து அழுத்தலாம் நம்ம ரோடு விசிபிள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா லெஃப்ட்டில் எது வந்தாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ரைட்டில் வந்தால் அந்த கார் ஸ்டாப் பண்ணணும் அப்படியே நம்ம பண்ணிட்டே போயிடலாம் சூப்பர் சூப்பர் ஜி நல்ல கம்பெனி எப்படி அந்த கார் 140 வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் நம்ம ஒரு 120 ட்ராவல் ஆகும் கரெக்டாக இருக்கும் டிஸ்டன்ஸு இந்த மாதிரி நல்லா ஸ்லோ பண்ணிக்கிறோம் 2 சைடு மண்ணு கேமரா நடிச்சிடாத கேமரா லென்ஸு ரோடு செம்ம லென்த்தாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இதுக்கெல்லாம் சூப்பர் பைக் தான் ஜி ஸ்லோ பண்ணிட்டாரு ஜி ஓகே ஜி நான் முன்னாடி போகிறேன் ஸ்லோ இந்த ரோடு வந்து ஒரு சூப்பர் பைக் தான் அப்படியே டக்குன்னு பண்ணிட்டு போனால் வைங்க ஐயோ ஒரு 200-250 அடிக்கலாம் அப்படி இருக்கிற ரோடு நல்லா குண்டும் போய் முடியல நல்லா கரையோட போகுது வண்டி அப்பப்போ உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் கோளாறான ஆட்கள் வந்து உள்ளே வந்துடுவாங்க நீங்கள் மட்டும் லைட்டாக டேக்கிள் பண்ணணும் கரெக்டாக வரட்டி வருது பின்னாடி நம்மளை வா 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 கமான் கரெக்டா அந்த வண்டி நம்ம கம்பெனிக்கு சேர்த்துக்கலாம் பார்த்தா
அந்த வண்டி நம்மளை அவர் கம்பெனி சேர்த்துக்கிச்சு. மிரரை பார்க்கக்கூடாது, நேராக பாரு. கண்ட்ரோல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கண்ட்ரோல் கன்சிஸ்டன்சி, அதாவது கான்சன்ட்ரேஷன், கண்ட்ரோல் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் இருக்கிறேன்னு ரோட்டில் கவனிப்பு சொல்லிக்கிட்டே இரு. அவ்வளோதான். நம்ம வண்டி சிங்கம் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த 137 நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்பீடை செக் பண்ண போதும். ஆமாம், ஃபுல் ஸ்பீடாக போவோம். ஆமாம், நான் 120 ரீச் ஆக போகிறேன். உங்களை மேலே பார்த்தீங்களா 123 நம்ம ஸ்பீடு. முன்னாடி நம்பர் பிளேட் இருந்தால் தான் நம்ம ஃபைன் விழுவோம். நம்ம 200 வந்து நல்லா பண்ணியிருப்பேன், பிரிச்சிருப்பேன். அவரு இந்த சைடு ஃபுல்லாமே வந்து லாரி அட்ராசிட்டிஸாக இருக்குங்க சார். செம்ம டிராஃபிக்கு இவ்வளோ நேரம். ஐயா அதெல்லாம் வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். சரி, டிராஃபிக்கில் போய் எடுத்து மெமரியை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. பயங்கர டிராஃபிக். பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் எத்தனை லாரி வருதுன்னு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரி கிட்டத்தட்ட எப்படி ஒரு 100 லாரியாக தாண்டி வந்துருக்கும். ஃபுல்லாக லாரி தான். இன்னும் வந்து ஆக்ராவுக்கு வந்து 225 கிலோமீட்டர்ஸ் ஆக்ராவுக்கு. நம்ம வந்து ஒரு 5லேருந்து 5:30க்கு ரீச் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மணி வந்து கரெக்டாக இப்போ 2:10 ஆகுது. 5:30க்கெலாம் போயிட்டா இன்னைக்கு நைட்டு செம்ம ஜாலி தான் ஆக்ராவில். வெறியுண்ட ஒரு லாரி டிராஃபிக்ங்க அது. அடே அப்பா, சூப்பர். கார் வந்து அப்படியே அனுப்பிட்டிருக்கோம். பாய், एक मिनट रुको भाई, வாடா. நீ சிங்கம் தான்.